ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஆண்டவரே எத்தனை பெரியது என்று நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், மகிமையானவைகளை செய்கிற தேவன், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மகத்துவங்களின் தேவன், மகிமையான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்கள் இருந்தும் ஆண்டவரே ஃபைல் காட்டி எங்களை அழைத்து தெரிந்து கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்கள் மீது நீங்க வைச்சிருக்கிற அநாதி தீர்மானத்திற்காக நன்றி, அநாதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு செலுத்துகிறோம் மகிமையை, உமக்கு செலுத்துகிறோம் கனத்தை, உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ரட்சிக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவராகிய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கிருபையுள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமான தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது கிருபை வைத்து எங்களை நடத்துகிற உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிற உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சகராகிய உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமான உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாசனபதியாய் இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்களை மீட்டு ரட்சித்து எங்களை ஆசீர்வதிக்கிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord. Glory to Jesus. Rikaba karatura mandana கம்பனா கராத்தியாந்தன மனோ கராத்தி பாரா கரோ. ஆவியானவரே, நீர் எங்களை எவ்வளவாய் சிநேகிக்கிறீர் என்பதை நினைத்து நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மகிமையான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுத்து
உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையினால் எங்களை மீதமாய் வைத்து எங்களை அனுகூலமாய் நடத்துகிற உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மகிமை கனம் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளை தேவன் நம்முடைய இருதயங்களை நிரப்பி சமாதானத்தினாலும் சௌக்கியத்தினாலும் நம்மை ஆளுகை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இதை நான் எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. தொடர்ந்து பிரியமானவர்களே, நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் துரிதமாய் செய்ய, ஒழுங்கு கிரமமாக செய்ய கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். இப்படி தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மை பிடித்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நம்மை விட்டு எடுபடாதபடிக்கு அதை நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதுகாத்து கொண்டு அந்த வழியில நடப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான ஒரு பணி, ஒரு ஊழியம். ஆகவே நம்மை விசுவாசியாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாக அழைச்சிருக்கிறாருன்னா அப்போஸ்தலனாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தீர்க்கதரிசியாக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் தீர்க்கதரிசியாக அந்த ஸ்தானத்திலே நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்மை ஆண்டவர் சுவிசேஷகனாக அழைச்சிருக்கிறார் என்றால் சுவிசேஷகனாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை மேய்ப்பனாக அழைச்சிருக்கிறார் என்றால் மேய்ப்பனாக நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நம்மை போதகராக அழைத்திருக்கிறார் என்றால் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அவரவர்கள் ஸ்தானத்திலே நின்று அவரவர்கள் வேலைகளை அவரவர்கள் நிறைவேற்றும் போது தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் கட்டி எழுப்பப்படுகிறது. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் தரிசனமாயிருக்கிறது.
அநேக நேரங்களில் நாம் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய அழைப்பை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நம்மை வைத்த ஸ்தானத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நிறைய பேரு தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு தங்களுடைய மனம்போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்கள் எதையும் ஆண்டவருக்காக அச்சீவ் பண்ண முடியாத, சாதிக்க முடியாத சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். நான் நேற்றைய தினத்திலே ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தியில காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளி மகள், அவ ஒரு மாற்றுத்திறனாளி, ஹேண்டிகேப்ட். அந்த பொண்ணு தன்னுடைய இளம் காலத்தில இருந்து அந்த பேஸ்கெட் பால் என்கிற அந்த இதுல ரொம்ப ஆர்வமா இருந்து அதிலே பழகி, அவளுக்கு எங்கேயும் எந்த ஸ்டேடியத்திலையும் போய் பழகல, எந்த கலாசாலையும் பழகல. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிராமத்தில அந்த இடத்துல நின்று முயற்சி செய்து இன்னைக்கு அவ வேர்ல்டு கப், அதாவது தங்க மெடல் வாங்கி இருக்கிறார். வெளிநாட்டுல போய் அதுல கலந்து கொண்டு தங்க மெடல் வாங்கி இருக்கிறார். அப்போ அதாவது நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னால எதையும் செய்ய முடியாது என்று அவள் கருதி வாழாதபடி இன்னைக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகள் ட்ரெயின்ல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல அங்கங்க உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற இந்த நாட்களில இந்த பிள்ளை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த விளையாட்டை விளையாடி போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆகவே இப்படி அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலே, தங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்திலே எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று சாதிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை படிக்கிறோம், செபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதித்திருக்கிறோமா என்றால் சாதிக்கவில்லை. ஏன் சாதிக்கவில்லை என்றால் நம்மை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கே இல்லை. Who I am I, நான் யார் என்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைக்காத வரைக்கும் நாம் இப்படிதான் இருக்கும். நான் யார், என்னை ஏன் ஆண்டவர் ரட்சித்தார், இந்த கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நம்மை ஆண்டவர் எதற்காக ரட்சித்திருக்கிறார்? ஏன் அவருடைய ஊழியத்தில நம்மளை வச்சிருக்கிறார்? ஏன் நம்மளை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக இந்த ஊழியத்தில நம்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார்? நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்பதான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆன்சர் எவ்ரி கொஸ்டியன். எல்லா கேள்விகளுக்கும் இயேசு பதிலா இருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முடிந்தால் என்னோட கூட மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை, 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிற, கவனமா கேளுங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார்.
3 நாட்கள் மலை பிரசங்கம் நடக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 நாளும் இந்த மலை பிரசங்கம் தான். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்கள்ல மலை பிரசங்கம் நடக்குது. இந்த மலை பிரசங்கத்திலே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. இந்த மலை பிரசங்கத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது மலையிலே ஒரு ஓரமாக மறைந்திருந்த ஒரு தொழுநோயாளி, ஏன்னா நம்ம பச்சையா சொல்லக்கூடாது, தொழுநோயாளி, அந்த தொழுநோயாளியும் அந்த 3 நாள் மலை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே வந்திருக்கும். இந்த தொழுநோயாளிகளை குறித்து நாம் பார்க்கும்போது அதற்கான ஒரு காரியத்தை வேதத்திலே சொல்லி இருக்கிறது. லேவியராகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 45வது வசனம், 13ஆம் அதிகாரம் 44, 45 2 வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவன் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவன். போதும். நல்லா நீங்க கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு தொழுநோய் வந்துவிட்டால் ஆசாரியன் அவனை தொழுநோயாளி என்பதை உறுதி செய்து அவனை ஊருக்கு புறகாலே தனியாக ஒரு குடிசை போட்டு அங்க கொண்டு போய் விட்டு விடுவான். அவனுக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கலாம். ஒரு தொழுநோய் ஒரு மனுஷனை அண்டும் போது தொடும்போது அவனை எல்லா உறவுகளிலிருந்தும் பிரித்து விடுகிறது, தனிமைப்படுத்தி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தொழுநோயாளி தான் இந்த மலையில உட்கார்ந்து மறைமுகமாக உட்கார்ந்து அங்கே அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 நாள் மலை பிரசங்கத்தை கேட்கிறான். மலையில பேசும்போது எதிரொலி கேட்கும். அவன் எதிரொலியிலே அந்த சத்தத்தை எல்லாம் வசனத்தை எல்லாம் கேட்கிறான். அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது, எனக்கு இயேசு குணமாக்க வல்லவர். அந்த சமயத்திலே மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு இடத்திலே இவன் போய் அமர்ந்து கொள்ளுகிறான். இந்த தொழுநோயாளி என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் கிராமத்தை கடந்து போகும்போது தெருவிலே அவன் நடக்கிறான் என்றால் அவன் சத்தம் போட்டு கொண்டு நடக்க வேண்டும். தீட்டு 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 என்று கத்தி 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 சொல்லிக்கொண்டே அவன் போக வேண்டும். அப்படி போகிற பட்சத்துல இந்த தொழுநோயாளியினுடைய கையில ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்புல பலவிதமான இரும்பு துண்டுகளால் தகடுகளால் செய்யப்பட்ட அந்த தகடுகள் பொறித்தினதுக்கு அதை கீழே தட்டுவான். ஒரு சத்தம் கேட்கும். ஒரு இரும்புல தட்டினா என்ன மாதிரி மணி அடிச்சா ஒரு சத்தம் கேட்கும். 4-5 இரும்பு வச்சு தட்டினா ஒரு சத்தம் கேட்கும். அது போல டேமரின் போல ஒரு சத்தம். அதை தலையில குத்தி தீட்டு, தரையில குத்தி கொண்டே தீட்டு தீட்டு என்று
அவன் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். அவனுக்கு தினந்தோறும் காலையில மதியம் இரவு அவன் குடிசை போட்டிருக்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு தட்டு டம்ளர் எல்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு அவன் தூரமா போயிடும். அப்போ வர்றவங்க அதுல சாப்பாடு போட்டு தண்ணி ஊத்திட்டு போயிடுவான். அப்போ கூட அவன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா, தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டே இருக்க. அப்படி மலை பிரசங்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது இவன் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வந்து எல்லாரும் அவனை கண்டு தூரமா ஒதுங்கி போறான். ஒரு பயம், நமக்கு அந்த தொழுநோய் வந்து விடுமோ என்கிற ஒரு பயம். ஆகவே இந்த தொழுநோய் வந்து விடுமோ என்கிற ஒரு பயத்துலதான் எல்லாரும் நம்ம தூரம் தூரமா போயிடும். ஆனா இங்க இயேசு வருகிற அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் அழகாய் ஜபம் பண்ணுகிறான். என்ன சொல்றான் பாருங்க, அழகா சொல்றார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலா. முதல்ல அவன் பணிந்து கொள்றான், இரண்டாவது ஆண்டவரிடத்துல ஜபம் பண்றான். இந்த பணிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய ஊழியத்திலே, சபையிலே யாரெல்லாம் இருக்கிறோமோ கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் அவருடைய மாம்சத்துக்கும் பங்காளிகளாக இருக்கிறோமோ நாம் எல்லாரும் ஆண்டவரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பணிந்து கொள்ளுதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு பணிவு இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்றோம். அந்த பணிந்து கொள்ளுகிற அனுபவம் வேணும். தனி ஜபத்தில, கூட்டு ஜபத்தில, எல்லா இடத்திலேயும் நமக்குள்ளே ஒரு பணிவு வேணும். அடோர், ஆங்கிலத்தில் அடோர்ன்னு சொல்லுவாங்க. we are adore before to Jesus Christ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறோம். அந்த பணிவு நமக்கு இருக்கு. அப்போ இந்த ஒரு விசேஷமான காரியம் இந்த தொழுநோயாளிக்கு இருந்தது. ஆனால் நமக்கு அது இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த தொழுநோயாளி சத்தமிட்டு தீட்டு தீட்டு என்று சொன்னாலும் அவன் தன்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிற இயேசுவை பணிந்து கொள்கிறான். அந்த பணிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால முடியும். உடனே இயேசு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவன் மேலே கைகளை வைக்கிறார். இதுதாங்க நடந்தது. ஆனால் அந்த தொழுநோய் அவனை விட்டு நீங்கி அவன் மறுபடியும் தன் மனைவி பிள்ளைகளோடு உறவுகளோடு இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். யாருக்கும் சொல்லாம எச்சரிக்கையா இருந்தாரு. ஆசாரியனுக்கு கொண்டு போய் காண்பிக்கிறான். ஏன்னா ஆசாரியன் பார்க்கணும். நீங்க லேவியராகமம் 13, 14, 15 அதிகாரங்கள்ல படிச்சீங்கன்னா அங்க எல்லா விதமான சிஸ்டமேட்டிக்கா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொழுநோயாளி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுகிறதற்கு 6 நாளைக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ராவிருந்து பண்ணுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். அப்படியே மார்க்கு 14:3 பாருங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். இப்ப மார்க் 1:40 பாருங்க. மார்க் 1:40. அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. மத்தேயுல படிக்கிறோம் பணிந்து கொண்டு, மார்க்ல படிக்கிறோம் முழங்கால் படியிட்டு, உமக்கு
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த தொழுநோயாளி தான் இயேசுவுக்கு ராபந்தி வைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே தெளிவாக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னே, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்னே இயேசு என்ன அழகா அட்ரஸ் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். நம்ம மார்க்ல மத்தேயில படித்தோம், பெத்தானியாவிலே குஷ்டரோகி வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார். நீங்க சொல்லிட்டு பாருங்க, அட்ரஸ் காட்டுறார் ஆண்டவர், தெளிவா காட்டுறார். மரணத்திலிருந்து 4 நாளா நாரி போன பிணத்தை எழுப்பின அந்த பெத்தானியாவிலே லாசரு இருந்த அந்த ஊருக்கு இயேசு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவர்களுடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் ஆமென் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இப்பதான் நம்ம முக்கியமா சில காரியங்களை சிந்திக்க போறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் குஷ்டரோகியா இருந்து சுகமாக்கின அந்த தொழுநோயாளி பேர் சீமோன். எவ்வளோ பேரு இயேசுவோட சாப்பிட்டவங்க, அவரோட இருந்தவங்க, அற்புதங்களை பெற்று கொண்டவங்க, அதிசயங்களை பெற்று கொண்டவங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று தன்னோடு இருந்த 12 சீடர்களுக்கும் தெரியும். 25 வசனத்துக்கு ஒரு வசனம் இயேசு பாடுபட போகிறார் என்று சுவிசேஷங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த ஒரு சீஷன் கூட இயேசுவுக்கு ராபந்தி வைக்கல. தொழுநோயிலிருந்து குணமானவன், சுகம் பெற்றவன் இயேசுவுக்கு ராபந்தி வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். இயேசு ஆசாரியனாக, ராஜாதி ராஜாவாக, தீர்க்கதரிசியாக இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் prophet. Jesus Christ is priest. Jesus Christ is King of King, Lord of Lord. இந்த 3 அம்சங்களும் உடைய இந்த இயேசுவுக்கு தான் குஷ்டரோகத்திலிருந்து நீங்கினதை நன்றி கடன் செலுத்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே, அவனுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசுவுக்கு ராபந்தி வைக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து விடாமல் சரியான நேரத்திலே சரியானபடி தான் சுகமானதை அந்த ஆசாரியனாக போய் ஆசாரியருக்கு தெரிவிக்காவிட்டாலும், ஆசாரிடத்திலே போய் சொன்ன மாதிரி எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படல. இப்பதான் இயேசுவை தனக்கு ஒரு ஆசாரியனாக, ஒரு பிரீஸ்டாக அவன் தெரிந்து கொண்டு அவரை தன் வீட்டுக்கு அழைத்து ராவிருந்து வைக்கிறான். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் தொழுநோயாளியா இருக்கும்போது அவனை மதிக்காத மரியாள், அவனை தீட்டு தீட்டு என்று சொன்ன மரியாள், அவனை தீட்டு தீட்டு என்று சொன்ன லாசரு, அவனை தீட்டு தீட்டு என்று சொன்ன மார்த்தா. இந்த நாள் வரைக்கும் மார்த்தாலோ மரியாளோ லாசருவோ இந்த சீமோன் வீட்டு பக்கம் போன மாதிரி வரலாறு சொல்லல. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே
எல்லாரும் வர்றாங்க. நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த 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 பெத்தானி குஷ்டரோகியா இருந்த இந்த சீமோன் தீட்டு 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 என்று சொல்லும் போது மலை பிரசங்கத்தை 3 நாளும் கேட்டு 5 அப்பம் 2 மீனை மூக்க பிடிக்க சாப்பிட்டு இப்ப அவன் தீட்டு தீட்டுன்னும் போது எல்லாரும் ஓடினாங்க. ஆனா இயேசு ஓடல. வந்து அவனை தொட்டு குணமாக்கினார். அதற்கு நன்றி கடன் செலுத்தும்படியாக இயேசுவை தன் வீட்டிலே ஆசாரியனாக, தன் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக, தன் வாழ்க்கையை மாற்றினவரை நன்றி செலுத்தும் வண்ணமாக அவனுடைய ஸ்தானத்திலே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே இயேசுவுக்கு எதை பெஸ்டா செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தன் வீட்டில அவன் விருந்து பண்ணினான். அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தவுடனே அவனை கண்டு ஓடின சீடர்கள் அங்க உள்ள வர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க. அது மாத்திரமல்ல, அங்க பந்தி இருந்தவர்களிலே உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரும் இருக்கிறான். இப்ப மார்த்தாள் அங்க பணிவிடை செய்யறான். மரியாள் அங்கே நலத தைலத்தை கொண்டு வந்து அவன் வீட்டில அவனுடைய பாதத்தில பூசி தலைமயிரினாலே துடைக்கிறான். நல்லா கவனிங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை அவன் சரியாக பயன்படுத்துகிறான். இயேசுவுக்கு ராபந்தி வைக்கிறான். அவன் வீட்டை தேடி வராதவங்க, அவன் வீட்டை வந்து அவனை பார்த்து விசாரணை செய்யாதவங்க எல்லாம் எங்க வர்றாங்க? இப்போ அவன் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் சொல்லிக் கொள்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நான் இருந்து என் ஊழியத்தை நான் நிறைவேற்றும் போது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து என்னை குறித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் போது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து என்னுடைய தரிசனத்தை நான் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். இதுவரைக்கும் அந்த தொழுநோயாளியா இருந்து குணமான சீமோன் வீட்டுக்கு லாசரும் வந்தது கிடையாது, மார்த்தாலும் வந்தது கிடையாது, மரியாளும் வந்தது கிடையாது, அந்த வழியாய் வந்த சீஷர்களும் வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தன் ஸ்தானத்தை, தன் நோக்கத்தை, தன் தரிசனத்தை நிறைவேற்றும்படி தன் வீட்டை விருந்துக்கு கொடுக்கிறான். இன்றைக்கு நம்ம செய்யற விருந்து எப்படிப்பட்ட விருந்து? இதை நம்ம யோசிக்கணும். இந்த சீமோன், தொழுநோயாளியா இருந்த சீமோன் இயேசுவுக்கு ராபந்தி வைத்து அவரை கனம் பண்ணுகிறான். இப்பதான் நம்ம யோசிக்கணும். மரணத்திலிருந்து எழுந்த லாசரு இந்த வீட்டுக்குள்ளே வந்து பந்தி இருந்த 12 சீடர்களில் அந்த உறவுகள் இதுல இவனும் ஒருவனா இருக்கிறான் என்பது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்கிறார். Martha was served to Jesus Christ. No. Martha served to Simon home. அவன் வீட்டில வந்து என்ன பண்றான்? பணிவிடை செய்யறான். நம்ம போற இடத்துல என்ன செய்யறோம்? நம்ம யோசிப்போம். இப்படிதான் அரக்கோணத்துல ஒரு கல்யாணம் நடந்தது, ஏழைகளுடைய கல்யாணம். அவங்களால இலை எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க முடியல, சொந்தக்காரங்களே எடுக்கணும்னு சொன்னாங்களாம். ஆனா ஒரு பந்தி முடிஞ்சு 2வது பந்திக்கு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க நிக்கிறாங்க. இலைகள் அப்படியே கிடக்குது, யாரும் எடுக்க முன் வரல. ஆண்டவர் சொன்னாரு, டூ இட் நவ் அப்படின்னாரு. உடனே என்ன எடுத்து அந்த இலைங்கள்லாம் எடுத்து, இப்பெல்லாம் பேப்பர் வச்சிருக்கு சுத்துறாங்க, பேப்பர்லாம் கிடையாது. அப்ப டேபிள் மேல இலை, அந்த இலையை எடுத்து ஒவ்வொரு இலையா அப்படியே 10 இலை ஒன்னா சேர்த்து எடுத்து சைட்ல கொண்டு போய் போட்டுட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறேன். என்னை பார்த்த அத்தனை பேரும் வந்து, என்னை தெரிஞ்ச என்னை அறிஞ்ச அத்தனை பேரும் வந்து, அண்ணனே எடுக்கிறாரு, நம்ம எடுத்தா என்னன்னு சொல்லி வந்து
எல்லா இலைகளையும் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு முறை எங்க குடும்பமா திருத்தணி கோயிலுக்கு போவோம். அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு இடத்துல ஒரு விருந்து வச்சிருக்கிறாங்க கோயில்லயே. அப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு எழுந்து போறாங்க. இலை யாரும் எடுக்கல. நான் போய் எடுக்க போனேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த சாப்பாடு போடுறவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க எடுக்காதீங்க தம்பி, நாங்களே எடுக்கிறோம், ஏன்னா இது எங்க பொருத்தனை அப்படின்னு சொல்லி. கோட்டீஸ்வரன் ஃபேமிலி, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இலை எடுக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க தான் நம்ம. உலக பிரகாரமா கிறிஸ்துவை அறியாத போது வாழ்ந்த போது இருந்த தாழ்மை ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க போச்சு? மனம் திரும்பிட்ட பிறகு எங்க போச்சு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நல்ல குணங்கள் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு காணாம போகுது. ஆனா எந்த இடத்துல நம்ம பார்க்கணும்? பணிவிடை செய்யணும். கொடுக்கப்பட்ட ஊழியம், எச்சலை எடுக்கிற ஊழியமா கண்டிப்பா செய்யலாம், தப்பு கிடையாது. மற்றவங்க சாப்பிட்ட தட்டை கழுவுற ஊழியமா கண்டிப்பா செய்யலாம். ஆனா இன்னைக்கு ஊழியத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, மைக்கு பிடிச்சி பாடினாதான் ஊழியம், மைக்க பிடிச்சு ஜெபிச்சாதான் ஊழியம், மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம், மைக்க பிடிச்சு அப்படி இப்படி ஓடினாதான் ஊழியம். அது கிடையாதுங்க. நம்மை ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நம்மால பெஸ்டா எதை ஆண்டவருக்காக செய்ய பணிந்து கொள்ளுகிறோமோ அது உலகம் முழுவதும் பேசப்படும். பெரிய கோடீஸ்வரங்க அந்த குடும்பம். அந்த புருஷன் மனைவி 2 பேரும் கிட்டத்தட்ட 200 பேர் அங்க பந்தி சாப்பிட்டு இருப்பாங்க. அத்தனை பேருடைய இலைகளையும் எடுத்து அவங்க சாப்பிட்ட இடத்தெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் இலை போட்டு அடுத்த பந்திக்கு. ஏன்னா அது எங்களுடைய வேலை, நாங்க அது எங்களுடைய பெராத்தனைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய பெராத்தனை என்ன இருக்குது? ஒன்னும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே ட்ரெஸ் போட்டு வர்றோம், அப்படியே நம்ம ட்ரெஸ்ல ஒரு சின்ன எதுவுமே படக்கூடாது, கரை படக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது. அப்படியே வந்துட்டு அப்படியே வந்தோம். அந்த பணிவிடை செய்கிற அந்த குணம் நமக்கு இல்லை. அப்போ நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ரட்சித்த ஸ்தானம், நம்மை வைத்த ஸ்தானம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் எது? அதை எதை பெஸ்டா செய்ய முடியுமோ அதை பெஸ்டா செய்யணும். ஆனா அதுதான் பணிவிடை. இங்க பாக்குறோம், தொழுநோயாளியா இருந்து குணமான சீமோன் பெஸ்டா செஞ்ச ஒரு காரியம், இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாளைக்கு முன்ன அவனுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். இயேசு அந்த வீட்டுக்கு வரும்போது சும்மாவா? கேள்விப்படுறவங்க எல்லாம் வருவான். அத்தனை பேரும் பந்தியில் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க அந்த வீட்டுக்குள்ளே மார்த்தாள் வருகிறான். அந்த தொழுநோயாளியா இருந்தவன் வீட்டு பக்கம் தீட்டுன்னு போகாதிருந்த மரியாள் மார்த்தாள் இப்ப தீட்டு எங்க போச்சு? இயேசு வந்தா தீட்டு இருக்காது, இயேசு வந்தா ஏற்றத்தாழ்வு இருக்காது, இயேசு வந்தா படிச்சவன் படியாதவன் இருக்காது, இயேசு வந்தா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்காது, இயேசு வந்தா கருப்பு சிவப்பு எல்லாம் கலர் இருக்காது, இயேசு வந்தா நான் படிச்சவன் படிக்காதவன் அது அங்க இருக்காது, இயேசு வந்தா நான் பணக்காரன் ஏழை அங்க இருக்காது. எப்படிப்பட்டவனும் தன்னை தாழ்த்துவன், அதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவம் எந்த சீமோனுக்குள்ள இருந்தது. அந்த கிறிஸ்தவம் பந்தி இருந்தவர்களே ஒருவனாய் இருந்த லாசருவுக்குள் இருந்தது. அந்த கிறிஸ்தவம் மார்த்தாளுக்குள்ள இருந்தது. அந்த கிறிஸ்தவம் மரியாளுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்தவம் இருக்குதா? நமக்குள்ள கிறிஸ்தவம் இருந்தால் நாம் பணிவிடை செய்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள்ளே கிறிஸ்தவம் இருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலே கொடுக்கப்பட்ட இடத்துல பக்கத்துல இருக்கிற எதிரில இருக்கிறவங்களை பார்த்து பேசி இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்றதுக்கும் நமக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையா அவன் எதிரில பாக்குறான், நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையை அவன் பாக்குறான். அவன் பார்க்கட்டும், பார்க்காம போகட்டும்.
நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரசங்கிப்பதுதான் ஊழியம். நம்ம வீட்டுல ஒரு விருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுத்திலும் இருக்கிறவங்கள கூப்பிடணும். ஏதோ ஒரு வசனம் பேசும்போது அந்த வசனம் வந்தவங்கள தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவேதான் இன்றைக்கு காலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானம், ஒரு இடம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு குச்சை கொடுத்திருக்கிறார். அந்த குச்சையில நாம் இருந்து நாம் பணிவிடை செய்யணும். அப்படி இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து பண்ணினதினாலே அங்க எத்தனை காரியம் நடக்கிறது. மரித்தோரில் எழுந்த லாசரு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அற்புதம் நடந்துட்டு இருந்தா நம்ம எவ்வளவு ஃப்ரைடா இருப்போம் பாத்துக்கோங்க. சூமின கையா இருந்து நல்ல கையா ஆயிட்டு இருந்தா நம்ம எவ்வளவு பில்டப் பண்ணிருப்போம். அப்படியே இயேசுவே நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த சீமோன் அந்த லாசரு அதை காட்டிக்கல. அந்த அட்ரஸே கொடுக்கிறார். இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். என்ன ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார். அப்படி இப்படி நாங்க பெருமை இல்லாம பந்தி இருந்தவர்களிலே ஒருவனாய் அங்க இருக்கிறோம். இரண்டாவது பாருங்க, மார்த்தாள் அந்த வீட்டில பணிவிடை செய்கிறார். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. நம்ம அடுத்த வீட்டுல போய் ஒரு பிரேயர் நடக்குதுன்னா அந்த வீட்டில போய் உட்கார்றோம், சாப்பிட்றோம், வந்துடுறோம். ஆனா அந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவை என்று நம்ம கேட்க மாட்டோம். ஆனா ஒரு சிலர் நான் பார்க்கிறேன், ஏதாவது நான் செய்யணுமா சிஸ்டர், ஏதாவது நான் செய்யணுமா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நாங்க சொல்லிடுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்மை பணித்து கொள்ளணும். இந்த சீமோன், அந்த குஷ்டரோகி என்ற அந்த சீமோன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான் என்று மார்க்கு 1:40 சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நமக்கு பணிவிடை செய்கிற அந்த குணம் இல்லை, தாழ்த்துகிற குணம் இல்லை. ஆனா இந்த லாசரு அழகாக ஆண்டவருக்கு தன் வீட்டில விருந்து பண்ணின போது, சீமோன் விருந்து பண்ணின போது அந்த பந்தியிலே ஒருவனாய் உட்கார்ந்து, எந்த பெருமை இல்லாம என்னை இயேசு குணமாக்கினார் என்ற அந்த அப்படி தடபுடலான அந்த காரியங்கள் இல்லாம அப்படியே நிதானமா பணிவா அங்க பந்தி இருந்தவர்களே ஒருவனாய் இருக்கிறார். மார்த்தாள் பாருங்க, அந்த வீட்டில எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறார். மரியாள் பாருங்க, இயேசு அமர்ந்திருந்த இடத்துல தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினாலே துடைக்கிறார். ஒரு காலத்துல இந்த மரியாள் ஒரு பயங்கரமான லேடியா இருந்தார். ஒரு பிராஸ்டிடியூட்டா இருந்தவர், கௌரவமா சொல்ற ஆங்கிலத்துல. இப்போ இயேசு இருந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பாதத்துல உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் இப்ப இயேசுவின் பாதத்துல தைலத்தை பூசி தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். அந்த பரிமள தைலத்தின் வாசனை அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. எந்த ஒரு தேவன் நம்மை வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம். நம்மள ஆண்டவர் தொடப்பமா வச்சிருந்தா தொடப்பமா பயன்படணும். நம்ம ஆண்டவர் நம்மளை சர்ச்சில் மாபா வச்சிருந்தா மாபா பயன்படணும். நம்ம ஆண்டவர் ஊழியத்துல ஒரு கிளீனிங் செய்யற ஒரு லிக்விடா வச்சிருந்தா அதை நம்ம செய்யணும். நம்மளை எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும் போது நம்முடைய வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் வாசனை நிறைந்திருக்கு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு குச்சை கொடுக்க கொஞ்ச நேரமாவது அவரால் கிருபை கிடைத்தது. இதை நாம் விளங்கி கொண்டு செயல்படுவோம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையை நாம் இழந்து விடாதபடிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையானேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் எல்லாருக்கும் எல்லாமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான அடிமைகளாக பணிவிடை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போறோம்.